மூத்த ஐயா அவர்களை தேவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைராக்கியத்தோடு இந்த பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும்படிக்கு கடந்த ஆண்டுகள் முழுதுமாக இந்த திருச்சபையிலே அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் உருவாக்கி இன்றைக்கும் இந்த 10 மாதங்கள் பயங்கரமான ஷட் டவுன் கொரோனா நாட்களிலும் கூட தேவன் திருச்சபையும் தம்முடைய தாசர்களையும் ஊழியர்களையும் அவர் பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர், கர்த்தர் நல்லவர். சொன்னது போல தேவனை போல ஒரு பெரியவர் ஒருவரும் இல்லை. இந்த நாளிலே கூட தேவனாய் கர்த்தர் ஆவியிலே விடுதலை, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு விடுதலை, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு டே. ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அதுவும் அது பரிசுத்த ஓய்வு நாள், அதுவும் சுகம் அளிக்கிற 3 வந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருந்து புறப்பட்டு போகும்போது நாம் ஒரு புதிய பலத்தோடு புறப்பட்டு போகிறோம். ஆமேன். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை அவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வருகிற இடத்திலே பலன் உண்டு. பரிசுத்த ஆவி வருகிற இடத்திலே கட்டுகள் உடையும். பரிசுத்த ஆவி வருகிற இடத்திலே வியாதி மறையும். பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்திலே எழுப்புதல் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஒரு அபிஷேகத்தோடு கூட கால்வெளியோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போகும்போது இந்த பரிசுத்த ஆலயத்தின் மகிமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த இடம் முழுவதும் அன்பு போதகர், எங்களுடைய போதகர் பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயாவுடைய ஒரு நல்ல நெருங்கிய ஒரு நல்ல நண்பர், அவர் கனப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். அருமையான சார்லஸ் சாரன் ஐயாவும் ஐயாவை ரொம்ப கனப்படுத்த கடந்த முறை நான் வரும்போது போதகரை விசாரித்தார். இப்படிப்பட்ட மூத்த போதகர்கள் நம்முடைய தேசத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். கைகளை தட்டி அவர்களுக்கு நல்ல ஆயுசையும் நல்ல சுகத்தையும் தேவன் கொடுக்கும்படிக்கு ரபா ஷாத்தா ரபா தியாந்தோ ரபா ரிபானா ஷேகோத்தோரோ ஹல்லேலூயா ரபா தினமோ சாந்தா ரபா. கடைசியிலிருந்து ஹல்லேலூயா தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் இந்த நவம்பர் மாசத்திலே புதிய காரியங்களை, புதியவற்றை நமக்கு அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஒரு ரபா ஷேகா ரபா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய மகிமை அங்க உண்டு. ஹல்லேலூயா. 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 ரிமானா ஷேகோத்தோரோ. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே துதிக்க துதிக்க பலன் உண்டாகும்? ஹல்லேலூயா. இது துதிக்கிற சபை. ஹல்லேலூயா. இது துதிக்கிற சபை. சாத்தானுக்கு நம்ம எல்லையில இடமில்லை. சாத்தானுக்கு எங்க ஊர்ல இடமில்லை. சத்துருவுக்கு எங்க வீட்டுல இடமில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது மாதத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, நம்முடைய திருச்சபையிலிருந்து இனி ஒரு வாதையும், ஒரு பொல்லாப்பும், ஒரு மரணமும், ஒரு கட்டமும், ஒரு பொல்லாப்பும் நடக்காதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. 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 ரபா ஷேகா ரபா ரிமனா தோரபலபா ரிமனா. உம்முடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலயத்தின் மகிமையினாலே எங்களை நிரப்புவீராகப்பா. உம்முடைய ஆலயத்தின் மகிமையினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எத்தனை பேர் சொல்றீங்க? புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய சுகத்தால் என்னை நிரப்பு, புது கிருபை தாரும் தேவா, புது பலத்தை தாரும் தேவா. பலவீனமா இருக்கிறவங்க சொல்லுங்க, ஓ புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Come on. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. Come on, say. பலத்தை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, கரங்களை தட்டி சொல்லவா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் புது
ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க, எல்லா குறைவுகள், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும். கைகளை தட்டி சொல்லவா, வேதனை தாரும். அப்பா, இந்த புதிய மாதம் புது கிருபை தாரும். புது வேதனை தாரும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். அப்பா, கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வரம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் புதிய என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை காண செய்யும். சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக, கையை தட்டி சொல்லுவோம், நன்மை காண செய்யும். கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் அபிஷேகியோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேக். கையை தட்டி சொல்லமா, புது கிருபை தாரும். ஒரு புது வல்லமை, ஒரு புது மகிமை, புது கிருபை. புதிய நாளுக்குள்ளே, புதிய நாளுக்குள் என்னை நடக்கும். புதிய கிருபை. புதிய நாள். கைகளை தட்டி, பத்தாது பத்தாது பத்தாது, நல்ல உற்சாகத்தோட புதிய நாளுக்குள்ளே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை, நல்ல கைகளை தட்டி ஒரு தேவனுடைய மகிமை. புதிய தகப்பனே, தகப்பனே என்னை நிரப்பும். என் ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவு, இந்த வருஷ துவக்கம் அற்பம். ஆரம்பம் அற்பமானாலோ குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் குறைவுகள், எல்லா வறட்சிகள் செழிப்பாரு. கண்களை மூடி பக்தியோடு நீங்க பாருங்க. புது கிருபை தாரும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நீங்க கூடாது, கைகளை தட்டி உற்சாகத்தோடு என்னை நிரப்பும். தகப்பனே, புதிய நாளுக்குள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு மகிமையினாலே, ஒரு பிரசன்னத்தினாலே நிரப்புமே. புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல கைகளை தட்டி ஒரு அந்நிய பாஷையில, புதிய நாள், புதிய மாதம் பத்தாது. கர்த்தர் சுகத்தோட பலத்தோட வைத்திருக்கிறாரே. சத்துருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற அந்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக ஒரு கையை தட்டி ஆண்டவரே, Lord we worship you Holy Spirit. Hallelujah, hallelujah. ஓடாபா, கர்த்தருடைய ஆலயத்திலே போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி. 6 மாசம் 8 மாசம் ஆலயத்துக்கு போக முடியாம, கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இந்த 2 மாதமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னதான் வீட்டுல ஆராதிச்சாலும், என்னதான் ஆன்லைன்ல பார்த்து ஆராதிச்சாலும், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறது அது எவ்வளவு மகிமை. ஒரு கையை தட்டி, அதுதான் தாவீது சொன்னா, உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய ஆலயத்திலே தட்ட மாட்டீங்களா கைய, கட்ட மாட்டீங்களா கைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆலயம் செல்லுவதே. எப்படி எப்படி? ஆலயம் செல்லுவதே அது எனக்கு கால்வலியை கொடுக்கிறதே. அப்படியா? ஆலயம் செல்லுவதே கொரோனா பயம் எனக்கு அதிகரிக்குதே. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் சொன்ன போது தாவீது எதுக்கும் பயப்படல. ஹல்லேலூயா. எப்போது கர்த்தருடைய ஆலயம் திறக்கும் நான் எப்போது போவேன், எப்போ கர்த்தருடைய சமூகத்துல உலகமே பயப்படலாங்க. இந்த இடத்துல சுகம் இருக்கிறது, இங்க உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. 10 மாசம் பார்க்காத ஒரு தெய்வீக சுகத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. கையை தட்டி நீங்க திரும்பி போகும்போது ஒரு தெய்வீக வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட சொல்லுங்க, தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க கையை தட்டி தேவனையோ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார பாசனாதே பிரவேசிக்க வந்து நிற்கி சொல்லுங்க, மீட்பின் நன்மைக்காக நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசல் தகப்பனே இட வந்து நிற்கிறோ. தேவ மீட்பின் நன்மைக்காக நிரம்பிட வந்து நிற்கி. ஐயா தம்பி சொல்லுங்க, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட ஆராதிக்க கைகளை தட்டி ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அக்னி ஊற்றப்படுவதாக. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற. ஐயா தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தினாலே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க மகளா, துதிக்கான எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். சம்பூரண ஆசீர்வாதங்க எங்களை திருப்தியாய் அனுப்பிடும். சம்பூரண ஆசீர் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஆசீர்வா தேவனன் தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க கைகளை தட்டி ஒரு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். கைகளை தட்டி கண்களை மூடி பயபக்தியோடு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை எங்களை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே வந்தோம். கையை
தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சகமரலதனமா விமனமா. ஒரு புதிய சுகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அக்கினி, புதிய அபிஷேகம், இந்த மாதத்துக்குரிய புதிய அபிஷேகம். ஓ பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு மேல் வீட்டில் இறங்கினது போல இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும். ஓ the Holy Spirit, we welcome you, we welcome you Holy Spirit. அவர் வந்துட்டா அங்க விடுதலை கிடைச்சோம். ஹalleluya. நல்ல ஆவியில நிறைந்து ஆராதிச்சு பாருங்க. ஹalleluya. எந்த கிருமியோ எந்த வைரஸும் உன்னை என்ன தொட முடியாது. ஹalleluya. யோவேல் 2:25 சொல்லுது, முசுக்கட்டை பூச்சிகளும் பட்டு புழுக்களும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களுக்கு ஒத்ததாய். 10 மாசம் வேலை இழந்திருக்கலாம், 10 மாசம் போராட்டம், 10 மாசம் பிரச்சனை, 10 மாசம் இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு ஈடாக தேவாலயத்தில் திரும்பவும் வந்து நீங்க என் நாமத்தை துதிக்கிறபடியால் அதை நான் திரும்பவும் அளிப்பேன். கைகளை தட்டி God give the again, God give the again. அதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இழந்த வேலையை கொடுப்பார், இழந்த குடும்பங்களை கொடுப்பார், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார், இழந்த பணத்தை கர்த்தர் கொடுப்பார், இழந்த சம்பளத்தை கர்த்தர் கொடுப்பார். ஷத்தரபா 26ஆம் வசனம் சொல்லுது, ஹalleluya, நீங்கள் சாப்பிட்டு இந்த மாதம் திருப்தி அடைந்து. ஹalleluya. போன 10 மாசம் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லை. எங்க பார்த்தாலும் நியூஸ்ல பயம்தான், எங்க பார்த்தாலும் போராட்டம் தான், எங்க பார்த்தாலும் பயமுறுத்துனாங்க. பயமுறுத்துறவங்க தாங்க நம்மளை சுத்தி அதிகம். ஹalleluya. பயமுறுத்துறவங்க தான் அதிகம். ஆனா ஏன் தேவாலயம்னா நம்முடைய பயத்தை போக்குற இடம். அதுக்கு தான் இந்த இடத்துல உங்கள் பயத்தை கர்த்தர் போக்குகிறார். ஹalleluya. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும். ஹalleluya. சம்பீரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழி நடத்தின கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள் போட்டிருக்குது. கைகளை தட்டி அந்த ராத்திரி தான் இந்த ராத்திரி, அந்த ராத்திரி தான் இந்த ராத்திரி, அந்த ராத்திரி தான், அந்த ராத்திரி தான் இந்த ராத்திரி. ஹalleluya. கைகளை தட்டி ஒரு வல்லமையோடு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபை அழைக்க யாரால முடியாது. ஏன்னா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீங்க தாங்க அந்த சர்ச். ஹalleluya, ஹalleluya. நீங்கள நானும் ஸ்ட்ராங்கா இருந்தா, நீங்கள நானும் உற்சாகமா இருந்தா, நீங்க நானும் கர்த்தரை பயப்படாம துதிச்சா நம்ம மேல அவருடைய திட்டத்தை கட்டுவாரு, நம்ம மேல அவருடைய கிருபையை கட்டுவாரு. நம்மளை கொண்டு கர்த்தர் இந்த கோடம்பாக்கத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை இதுக்குள்ள இனி வர எழுப்புதல் காலத்துல கொண்டு வருவார். நம்ம கை தட்டுங்க. ஹalleluya. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளா. சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேல். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் இயேசுவே, சபைக்கு மூலைக்கல் இயேசுவே. சொல்லுங்க, சபையின் தலைவர் இயேசுவே, சபைக்கு மூலைக்கல் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் கை தட்டி சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள. உங்க மேல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தானம் இதுவே. சொல்லுங்க, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தானம் இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துதான் தலைவரே, இங்கு கிறிஸ்துதான் தலைவர்.
பாதாளத்தின் சகபலா ரிமன சேகோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் சொல்லுங்க சொல்லுங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு ரிமனா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு தகப்பனே நீர் கொள்ளாது ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாடு எங்கள் மேலே சொல்லுங்க ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடி ஊற்றிடுமே கையை தட்டி எங்கள் இந்த நாளில் எங்கள் மேலே தகப்பனே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே அதை கொண்டு அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே கைகளை தட்டி சொல்லுங்க ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை சக்கபனா இவன சேகோ ஓ ஃபயர் பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் இறங்கட்டும் ஒவ்வொரு வேளும் பெந்தேகோஸ்தே தகப்பனே ஓ ஜீசஸ் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல சொல்லுங்க இன்றும் செய்ய வேண்டும் கைகளை தட்டி சொல்லுங்க ஊற்றிடுமே வல்லமைய சங்கமா ஏசே ஊபுரியா கைகளை தட்டி ஊற்றிடுமே பக்கி ஓ சரே வல்லமையோட ஊற்றிடுமே அப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா கைகளை தட்டி இந்த நாளிலே ஒரு அபிஷேகம் ஊற்றுல ஊற்றிடுமே பக்கி சத்தானாபா வல்லமையோட வல்லமை வல்லமை தாருமே ஒரு வல்லமை கண்ண மூடி பயபக்தியோட வல்லமை அபிஷேகம் அதை கொண்டு உமக்கா எழுப்பிட வல்லமை அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்கா எழுப்பிட வல்லமை வல்லமை கை தட்டி வாயத்திறந்து கத்துடைய வல்லமை 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 பாருமே அதை கொண்டு ஒரு அக்கினி 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 fire 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 வல்லமை வல்லமை பட்டுகள் கையை தட்டி பட்டுகள் கத்துடைய வல்லமை fire அபிஷேகம் சத்தான வல்லமை வல்லமை சக்கபபா இமலா செக்கரோ இமலா சபா ஒராக்கினி 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 fire 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 சபையே நிரம்பே எழுப்பினே சத்தரபலபலபா இமலா கைகளை தட்டி வாயை திறந்து பத்தாது ஒரு அக்கினி ஒரு சுகமாக்கும் அக்கினி ஒரு விடுதலையாக்கும் அக்கினி கட்ட உடைக்கிற அக்கினி சாபத்தை நீக்கிற அக்கினி பிசாசு கிரியைகளை அழிக்கிற அக்கினி பட்டுகள் fire hallelujah ஏசப்பா உங்க நாமத்தில்
அற்புதங்கள் நடக்குது. மேடையில நிக்கிறவங்களால ஒரு 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் அற்புதம் செய்யறா? இந்த நவம்பர் மாதம் உன் தேவையை சந்திக்க போறது யார்? அவர் பேரை சொல்லுங்க. இந்த நவம்பர் மாதம் உன் கட்டை உடைக்க போறது யார்? பேரை சொல்லுங்க. இன்னும் கூட ஃப்ரீ ஆவலியே, இன்னும் கூட அப்படியே ரிசர்வா நிக்கிறீங்களே, இன்னும் கூட அபிஷேகம். ஹல்லேலூயா. நான் கேத்தலிக் போறேன், சிஎஸ்ஐ போறேன், என்னமா துதிக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. இப்ப அங்க எழுப்புதல் வந்துருச்சு. நம்ம ஷாரோன் ஏஜி சபை ஃபயர் சபை. ஹல்லேலூயா. நம்ம ஐயா வைராக்கியத்துல பயங்கரமா நிக்கிறவர். ஹல்லேலூயா. துதிக்கிறவர், கிட்டார் போடுறவர். ஹல்லேலூயா. இந்த வயதில துள்ளி குதிக்கிறவர் நம்ம சபை. அதுக்கெல்லாம் ஹல்லேலூயா வல்லமைக்குள்ள நிக்கிற சபை. அதுவும் இது அபிஷேக ஆராதனை, சுகமளிக்கிற கூட்டம். நீங்க விட்டு கொடுத்தாதான் ஆவியானவர் இறங்குவார். நீங்க விட்டு கொடுத்தாதான் பரிசுத்தாவின் இறங்குவார். நீங்க வரும்போது எதை 10 மாசம் வீட்டுல சோதனைய வேதனைய பார்த்து வந்தீங்களோ, இந்த 11ஆம் மாசம் 1ஆம் தேதி இந்த நைட்டோட கூட அந்த பில்லி சூனிய கட்டு மாந்திரிக பொல்லாத அசுத்த கிரியைகள் ஓடுறனா இந்த கைத்தட்டு பத்தாதே, இந்த துதி பத்தாதே. ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. எல்லா பாவங்கள் பறந்தோடுது. எல்லா பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் சொல்லுங்க. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. எல்லா பாவங்கள் பறந்தோடுது. எல்லா பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாற சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள், உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நாம் பேசு உன்னை தெரியுமா? சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நாம் பேசு உன்னை தெரியுமா? ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை உந்தன் வல்லமைகள் இல்லை. உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை உந்தன் வல்லமைகள் குறைந்து போக சர்வ வல்லமை மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் சக்கபலதன இவல சக்க உந்தன் வல்லமைகள் சத்திய மகிமை உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் தகப்பனே நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. சொல்லுங்க. பேய்களோடுது, எல்லா நோய்கள் தீருது. உந்தன் எல்லா பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நீங்க சொல்லுங்க. வல்லமைகள் உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமைகள் குறைந்து
ஏசப்பா வல்லமை குறையல. ஹalleluya. பிசாசுடைய வல்லமை குறைஞ்சிருச்சு. கொரோனா வைரஸ் குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல சென்னையில ஓடியா போச்சு. 16ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறாங்களா? ஹalleluya. நல்ல செய்தி கேளுங்க. ஜெபிச்சீங்களே சபையில வந்து. ஹalleluya. சபையில ஜெபிச்சோம், ஆன்லைன்ல ஜெபிச்சோம், கண்ணீரோட ஜெபிச்சோம். ஹalleluya. தேசத்தின் மாற்றம், தேசத்தின் சுகம், தேசத்தினுடைய விடுதலை யார் கையில தெரியுமா இருக்குது? துதிக்கிற உங்க கையில தாங்குது. கை தட்டுங்க. You are a precious. உங்களை வச்சு என்ன வச்சுதான் தேசத்தை கர்த்தர் மாற்றம் தருகிறார். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் நவம்பர் மாசத்துல திரும்ப தமிழ்நாட்டில் கேட்கும். பிள்ளைங்க ஸ்கூல் போய் ஆடல் பாடல் 9th 10th +1 +2 மட்டுமில்ல, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கதவும் திறக்கும். பேதுருவை பரிசுத்த தேவன் கொண்டு வரும்போது முதலாம் காவல் சொல்லுங்க, 2ஆம் காவல், 3ஆம் காவலை கடந்து இரும்பு கதவண்டையில வந்தபோது அங்க யாரும் திறக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது தானாய் திறக்கும். கைகளை தட்டி ஹalleluya. ஜெபிச்சீங்களே? Can you pray that? நீங்க ஜெபிச்சீங்க, உபவாசம் எடுத்தீங்க, ஆபீஸ் இல்ல, காலேஜ் இல்ல, ஸ்கூல் இல்ல, ஆனா ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். இன்னைக்கு உங்க ஜெபம், என் ஜெபம், தேவ பரிசுத்தவான்களுடைய ஜெபம், ஒவ்வொரு சபையின் ஜெபம், கதவு, ஒவ்வொரு கதவும். ஒவ்வொரு மாசம் முதல் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன், இப்போ நேற்று தினத்துல 5th லாக்டவுன். 5 பேதுரு நாட்கள்ல 3 கதவு தான். நம்ம நாட்கள்ல ஜெபத்துல 5 லாக்டவுனை ஓபன் பண்ணி கர்த்தர் ஃபுல்லா திறந்து பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியும் பண்ணிட்டார். இப்படி கை தட்டினா எப்படி? ஹalleluya. ஹalleluya. ஆனந்த துதி ஒலி. அப்படியே காணிக்கை நம்ம எடுத்துருவோம். ஹalleluya. அப்படியே காணிக்கையோட இந்த பாட்டு அப்படியே எடுத்துட்டு ஹalleluya. இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்த்தைக்கு நேரா நம்ம போகிறோம். ஹalleluya. கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. காணிக்கை கூட ஒரு ஆராதனை தான். How many of you believe? நம்ம காணிக்கை சத்தம் இல்லாம டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்க பார்க்கலாம். குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் ஹalleluya. ஹalleluya. எதிரிகளா காணிக்கை எடுத்தீங்களா? ஆண்டவர் இந்த 11ஆம் மாசம் இந்த பாட்டு மூலமா ஒரு வாக்கு பண்றாரு. ஹalleluya. என்ன தெரியுமா? ஹalleluya. சபையே, இந்த சுகமளிக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. 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 ஹalleluya. சாங் இருக்கா ஸ்கிரீன்ல? ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. இந்த சாங் இருக்கா? குறுகிட மாட்டோம் சொல்லுங்க, குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சொல்லுங்க, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சொல்லுங்க, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் குழுவும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் போக்கு மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் வாசல் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா சத்தமா சத்தமா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். நல்ல கையை தட்டி
மாஸ்க் போட்டால சத்தம் வரணும். சொல்லுங்க. அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. சொல்லுங்க சொல்லுங்க. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதராத மனமும் சிதறாத பரிசாக தேவன். பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன். இன்னொரு வந்து சொல்லமா? பதராத பதராத சிதறாத இனிமேலே வந்தளிப்பா. பதராத மனமும் சிதறாத பரிசாக தேவன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் எழும் வாக்கு. இந்த மாசத்துல கையை தட்டி ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம். ஆண்டவன் வாக்கு பலி. கையை தட்டி ஆகாய விண்மீனாய். இந்த சபை, உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் ஆகாய விண்மீனை போல நீங்கள் நட்சத்திரங்களை போல இருப்பீர்கள். நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். உங்களை குறுகி போக விட மாட்டேன். சத்ருங்க எல்லைகளை வருவதில்லை. நான் வேல் எடுத்து காப்பேன் சொன்னாரே. கையை தட்டி வாயை திறந்து come on, give a big hand to the Holy Spirit. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி வார்த்தைக்கு நேராய் போகிறதுக்கு முன்பதாக ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த சுகமளிக்கும் ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உம்முடைய நாமத்திலே வல்லமை வந்தது, சத்துரு கிரியைகள் அழித்தது. நாங்கள் பலவீனத்தோட வந்தோம், சோர்வோட வந்தோம். 10 மாதம் திரும்பி பார்த்தாலே அப்பா ஆண்டவரே எத்தனை போராட்ட பிரச்சனை. இந்த 11வது மாதம் thank you Lord for the first day of your presence. முதலாவது இந்த நாள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் சொன்ன முதல் நாள். இன்றைக்கு காலையில பரிசுத்த உம்முடைய திருவிருந்திலும் இன்னைக்கு சாயங்கால ஆராதனையிலும் உம்முடைய தாசன் கொண்டு வந்திருக்கிற வார்த்தையிலும் நீங்க மட்டும் மகிமை பண்ண சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி come on. ஆவியானவர் கிட்ட கொடுத்துட்டா நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமை. அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, பின்னால கைகளை உயர்த்தி ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. எல்லாரும் வாய் திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வார்த்தையை அனுப்புமையா. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், சுத்திகரியும் தூய ஆவியே. சொல்லுங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், எங்களை சுத்திகரியும் தூய. கரங்களை உயர்த்தி சொல்லவா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமை. ஓ
சொல்லுங்களேன் அவரை பார்த்து. ஏசாயாவின் நாவை தொட்டதேவா, எங்களின் நாவை தொடுமே ஆவியானவர். அவரை பார்த்து கேளுங்க.